ஹலோ கைஸ், வெல்கம் டு சேது ஐடியாஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3x3 க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த இதெல்லாம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிராஸ் சேர்க்கணும் ஒயிட்டில், இல்லை நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த எட்ஜஸ் சேர்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு லேயர். அதுக்கடுத்து இந்த லேயர் சேர்க்கணும். இதுதான் செகண்ட் லேயர். அதுக்கடுத்து இந்த லேயர், இதுதான் தேர்ட் லேயர். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த பீஸெல்லாம் எப்படி சேர்க்குறதுன்னு, கிராஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இந்த இப்படி இருக்குது. இது வந்து இங்கே வரணும். அப்படியே திரும்பி இந்த பீஸ் வந்து இந்த இடத்துக்கு, இது ஒயிட் மேலே ரெட் இங்கேன்னு சொல்லி வரணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பீஸை நம்ம சுற்றி கீழே கொண்டு வந்துடுறோம். அதாவது இங்கே இருந்த பீஸை இப்போ இங்கே கொண்டு வந்துடுறோம். அதுக்கடுத்து இந்த பீஸ் இப்போ இந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போனோம்னா இப்போ நம்ம சென்டரை வந்து சென்டரை மட்டும் மூவ் பண்ணிட்டு இதை இப்படி பண்ணோன்னா, சைடை இப்படி கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு இப்போ இந்த பீஸ் சேர்ந்துருச்சு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பீஸ். இப்போ இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இருக்குது, இங்கே இருக்கா. இப்போ நம்ம வந்து இப்படி பின்னாடி வச்சு தேய்ச்சி ஊற்றினோம்னா இந்த பீஸ் வந்து இப்போ கரெக்டாக இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே இருக்குது அந்த பீஸ் பின்னாடி இருக்குது. பின்னாடி வச்சு நம்ம பண்ணுறோம்னா அப்போ வந்து பீஸ் வந்து தலைகீழே வந்து உட்காரும். அதனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், சைடில் வச்சுக்கிறோம். சைடில் வச்சா தான் கரெக்டாக வரும். அதுக்கடுத்து இந்த பீஸுக்கு பண்ண மாதிரியே தான் இதை கீழே இறக்கிட்டு சைடை இப்படி கொண்டு வந்துட்டோம்னா இந்த பீஸு சால்வ் ஆகிடுச்சு. அடுத்து இப்படி கீழே உள்ள பீஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது க்ரீன் பீஸு, க்ரீன் தான் இருக்குது, சைடில் தான் இருக்குது. இப்போ இது எப்படியே நேராக அதுக்கு கீழே இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி 2 ரொட்டேட் பண்ணோன்னா இந்த பீஸ் இப்போ மேலே போயிடும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இந்த பீஸ் வந்து இங்கே இருந்தது, நம்ம என்ன செய்யணும், இது க்ரீனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு 2 ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணால் இந்த பீஸ் மேலே வந்துடும். தலைகீழே இருந்தால் மட்டும் அப்படி செய்யணும். இல்லாட்டா இந்த 2ஆம் பீஸ் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி. ப்ளூ நம்ம தலைகீழே அதே இடத்துல இருக்குது. ஸோ ரொட்டேட் பண்ணி கொண்டு வரோம். இப்போ நம்ம கிராஸ் சேர்த்தாச்சு. இப்போ கார்னர் எட்ஜஸ் சேர்க்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னா, இப்போ இது வந்து ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சைடு என்ன கலர் இருக்கோ அதை வந்து இப்போ இங்கே வந்து ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இந்த இடத்துக்கும் ப்ளூ வரணும். ஸோ கீழே ரொட்டேட் பண்ணோன்னா வந்துட்டு ஓகே, இங்கேயும் ப்ளூ இருக்குது, இங்கேயும் ப்ளூ இருக்குது. அப்போ அந்த இடத்துல வச்சுட்டு, இந்த இடத்துல வச்சுட்டு அதை வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, மேலே தான் ஏற்றணும். ஸோ இங்கே இருந்ததுன்னா நம்மளால் ஏற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம், சைடில் ஒதுக்கி வச்சுட்டு கீழே இறக்கி இப்படி திருப்புறோம். எப்படி, இப்போ இந்த பீஸ் வந்து இங்கே இருந்தது, ப்ளூ இங்கே இருக்கா. அப்போ ப்ளூ இந்த இடத்துக்கும் ப்ளூ இருக்கணும் இந்த பீஸில். ஸோ இங்கே கொண்டு வந்துடுறோம். இங்கே ப்ளூ இருக்குது. இப்போ இந்த இடத்துக்குள்ள தான் இங்கே மேலே தான் போகணும். அதனால் இப்படி சைடில் ஒதுக்கிட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு இந்த ப்ளூ பீஸை சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு மேலே சேர்த்தாச்சு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீஸும். இப்போ இந்த பீஸு வந்து க்ரீன் இருக்குது, இங்கே க்ரீன் இல்லை. இப்போ இப்படி மூவ் பண்ணுவோம். இங்கே இப்போ க்ரீன் வந்துட்டா இப்போ இதுக்கு மேலே ஏறணும். ஸோ இது இப்படி சைடில் ஒதுக்குறோம். இது வந்து இப்போ வந்து இது ரைட் சைடு இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு போடுறோம். இதே இது லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா போனதுக்கு இதை ரைட் சைடு கொண்டு வரணும். ஓகே, இப்போ இது வந்து ரைட் சைடு இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு மாற்றிட்டு மேலே உள்ளது கீழே இறக்கி அதுக்கடுத்து ரிவர்ஸ் பண்ணிட்டு மேலே ஏற்றினோன்னா இந்த பீஸ் சேர்த்தாச்சு. அடுத்த பீஸ் இப்போ மேலே இருக்குது. இதை இப்போ வெளியே எடுக்கணும்.
வெளியே எடுக்கிறது எப்படின்னா, இதை இப்போ கீழே கொண்டு வந்துட்டு அதாவது இந்த பீஸ் இப்போ மேலே இருக்குது, இது நம்ம வெளியே எடுத்துடணும். வச்சு இப்படி பண்ணி இப்படி எடுக்கணும். அதாவது இந்த பீஸ் இப்போ இந்த பொசிஷனில் இருந்தது. இப்போ இது வந்து நான் இந்த ஒயிட் வந்து இங்கே இருக்கணும், அப்போ இது நம்மளை பார்த்துருக்கணும். அப்போ இது வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும். இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும். அந்த ரொட்டேட்டுக்கு கீழே இறக்கணும். ஃபஸ்ட்டு இறக்கிட்டு இதை, அதாவது இந்த ஒயிட் பீஸை இப்படி கீழே இந்த இதுக்கு நேர் இங்கே கீழே பாட்டம் கொண்டு வந்துட்டு மேலே ஒயிட் ஏற்றினோம்னா இப்போ இதுக்கு அதுக்கு நேராக கீழே ரைட் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு இந்த கீழே இறக்கி அதுக்கடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு மேலே ஏற்றிடணும். இந்த பீஸ் சேர்த்தாச்சு. அடுத்த பீஸ் தலை கீழே இருக்குது, அதாவது ஒயிட் வந்து கீழே இருக்குது. இதை அப்படியே திருப்பி மேலே கொண்டு போகணும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இது வந்து கீழே இருக்கிற பீஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஒயிட் இப்படி கீழே இருக்குன்னா ரெட்டு வந்து இந்த பக்கம் இருக்குது, க்ரீன் வந்து இந்த பக்கம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். ஒரு இந்த பக்கம் உள்ள ரெட்டு இந்த பக்கம் இருக்கணும், க்ரீன் இந்த பக்கம் இருக்குது, க்ரீன் இந்த பக்கம் இருக்கணும். இப்படி ஆப்போசிட் சைஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டான இடத்துக்கு மேலே ஏறணும்னு அர்த்தம். அதை இப்படி சைடில் நவுத்திட்டு கீழே இறக்கி அதை இப்படி சைடில் நோக்கிட்டு இப்படி கீழே இறக்கி 2 மூவ் பண்ணணும். 1 2. அதுக்கடுத்து இதை மேலே ஏற்றணுன்னா இந்த பீஸ் நேராக வந்து அதுக்கடுத்து எப்பவும் போல் சைடில் எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்து சேர்த்துட்டு மேலே ஏற்றிடணும். நம்ம சேர்த்தாச்சு, ஒரு லேயர் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. கைஸ், நம்ம இப்போ செகண்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு பீஸ் வந்து சால்வ் ஆகி இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஒரு பீஸையும் சால்வ் பண்ணணும். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ அண்ட் ரெட்டு ஒரு பீஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்னா, இப்போ ரெட்டு வந்து கீழே நம்ம இப்போ இந்த பீஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ இருக்கா, அப்போ ப்ளூவுக்கு நேராக தான் இதை கொண்டு போகணும். இப்படி ப்ளூவை நேராக கொண்டு வந்துட்டு இப்போது இங்கே ரெட்டு இருக்குது. ரெட்டு வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்குன்னா இந்த பீஸை வந்து ரைட் சைடு நோட்டிடணும். இந்த பீஸை ரைட் சைடு நோட்டிடணும். நோட்டிட்டு நம்ம ரெட் கலர் இருக்கிற சைடோட ஒயிட்டை கீழே இறக்குறோம். இறக்கி லெஃப்ட் சைடு ஒயிட்டை கொண்டு போய் கலைக்கிறோம். இப்படி மேலே இருந்ததை ஒயிட்டை கீழே இறக்கி அதே லெஃப்ட் சைடு ஒயிட்டை கலைச்சி வைக்கிறோம். கலைச்சிட்டு மறுபடியும் நம்ம இதை ஒயிட்டை சேர்த்தோன்னா அந்த பீஸ் சேர்ந்துடும். ஓகே, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ அடுத்த பீஸ், இப்போ எல்லா பீஸும் உள்ளே இருக்குது. நம்ம இப்போ அதை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கிறதுக்கும் அதே தான். நம்ம ஒயிட்டை கீழே இறக்குறோம். இப்போ இந்த சைடு இருக்கிறதுனால இது லெஃப்ட் சைடுனால் லெஃப்ட் சைடு ஒயிட்டை இறக்கணும். ரைட் சைடு இருக்கிறதுனால ரைட் சைடு ஒயிட்டை இறக்கி ரைட் சைடே இந்த பீஸ் கீழே உள்ள ஒரு பீஸை மட்டும் ரைட் சைடே கொண்டு போய் கலைக்கிறோம். கலைச்சிட்டு மறுபடியும் ஒயிட்டை மேலே ஏற்றிடுறோம். மேலே ஏற்றினா அந்த பீஸ் இந்த கீழே வந்துட்டு இப்போ என்ன செய்கிறோம், இது க்ரீனுக்கு நேராக இருக்குது. ரெட் கலர் பீஸ் நம்ம அதை க்ரீன் கலர்லேருந்து ரெட் கலருக்கு நேராக கொண்டு போய்க்கிறோம். இங்கே என்ன கலர் இருக்கோ அதான் மேலேயும் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கணும். ஓகே, அதுக்கடுத்து இப்போ இதுக்குள்ளே க்ரீன் இருக்குது. கீழே க்ரீன் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இதை ரைட் சைடு நோட்டிடணும். ரைட் சைடு நோட்டிட்டு லெஃப்ட் சைடு உள்ள க்ரீன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு உள்ள லெஃப்ட் சைடு உள்ள ஒயிட்டை கீழே இறக்கி லெஃப்ட் சைடே ஒயிட்டை கலைக்கிறோம். கலைச்சி மறுபடியும் ஒயிட்டை மேலே ஏற்றினா சேர்ந்துடும். ஓகே, இன்னும் ஒரு பீஸ் இருக்குது. இதாக இருக்குது அந்த பீஸ் கரெக்டான இடத்துல தான் இருக்குது. இப்போ கீழே வந்து ப்ளூ இருக்குது, லெஃப்ட் சைடு தான் ப்ளூ இருக்குது. உங்களுக்கு ரைட் சைடு சிச்சுவேஷனே வரல, நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரைட் சைடு சிச்சுவேஷன் வர்ற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளூ இருக்கா, ப்ளூ இங்கே இருக்குது. இப்போ இங்கேயும் ப்ளூ இருக்குன்னு ப்ளூ ஆக்கியாச்சு. கீழே வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது. இப்போ ரைட் சைடு இருக்குது.
ரைட் சைடு இருக்குன்னா இதை லெஃப்ட் சைடு நோட்டிட்டு ரைட் சைடு உள்ள ஒயிட்டை கீழே இறக்கணும். இறக்கி ரைட் சைடே ஒயிட்டை கலைக்கிறோம். கழிச்சிட்டு மறுபடியும் மேலே ஏற்றிடணும். மறுபடியும் ஒயிட்டை சேர்த்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம செகண்ட் லேயர் சேர்த்தாச்சு.